நம்ம வீட்டு தக்காளி சட்னியில் இட்லி மாவு வச்சு பண்ணுவோங்க. அதுக்கு 2 தக்காளி நல்லா சதப்பத்தோட கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கிறேன். முதல்ல கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கடலைப்பருப்போடு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பச்சை வாசனை போனதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி 2த்தையும் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியை ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்த தக்காளியை கரண்டி வச்சு நல்லா இது மாதிரி மசிச்சு கடைஞ்சி விட்டுறலாம். தக்காளியை அதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாப்பொடி 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் கொஞ்சமாக மல்லித்தூள் எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி விட்டுக்கிறேன் தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சமாக கறி மசாலா பொடி சேர்த்து சட்னியை கொதிக்க வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இட்லி மாவு எடுத்து தண்ணி விட்டு கரைச்சிட்டு இப்போ கொதிக்கிற சட்னியில் இந்த இட்லி மாவை விட்டுக்கலாங்க. இதுதாங்க முக்கியமான இன்க்ரீடியன்ஸு. சட்னி ரொம்பவே திக்காகிடும். இந்த கெட்டி தக்காளி சட்னியோட சீக்ரெட் ரெசிபியே இந்த இட்லி மாவு தாங்க. இந்த இட்லி மாவு ஊற்றி இந்த தக்காளி சட்னி பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. 2 இட்லிக்கு பதில் 10 இட்லி சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பிளேட்டில் 2 சூடான இட்லியை எடுத்து வச்சு 2 கரண்டி தாராளமாக சட்னியை இட்லி மேலே விட்டு சட்னி ஊற ஊற இந்த இட்லியை சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி.